சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்துவும் மீனாவும் இருந்துட்டு லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. லாயரை பார்க்க போன இடத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு போட்டுட்டு இருக்கும் போது தெரியாதத்தனமாக கீழே விழுந்து கையில் பலமாக அடிபட்டுருது. அதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க இருந்துட்டு என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா விடுமா பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், எங்கே சரியாக போகுது, அது வரைக்கும் நீங்கள் சமைக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன உனக்கு சமையல் பிரச்சனை தானே, அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியுமே நீ எதனால் வருத்தப்பட்டனே, இது கூட நான் என்னால் புரிஞ்சுக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்படி சாப்பிட போகிறீங்க, என் ரைட் ஹேண்டில் கூட ஸ்பூனால் கூட சாப்பிடவே முடியாது, ஏன்னா கை அந்த அளவுக்கு வலிக்கும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படிங்க இப்படியெல்லாம் நீங்களே சாப்பிட்டுப்பீங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஊட்டி விட்டுட்ருக்காங்க. முத்து இறந்துட்டு பார்த்தீங்க, இவங்க எந்த இடத்துக்கு போனாலையும் தான் ஹஸ்பண்ட் கொண்டுனா எப்படி துடிச்சு போகிறாங்க மட்டும் பாரு, சாப்பாடு கூட இவங்களா தான் ஊட்டி விட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரி, ஒரு 2 நிமிஷம் இருங்க, ஊட்டி முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களோட கேஸோட டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு செல்வத்தோட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு செல்வம், அவன் நல்லா தான் கார் ஓட்டுவான், இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் கூட பண்ணது கிடையாது. ஆனால் இவரோட தங்கச்சியோட மாமியாரை தெரியாதத்தனமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதுவும் அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே நடுவில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஜாமீன்லலாம் வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எந்த எந்த ஸ்டேஷன்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் என் ஜூனியர் கிட்ட கொடுத்துருங்க. அதே மாதிரி ரோகிணி விஷயமும் கோர்ட்டுக்கு வரப்போகுது, ரோகிணியை பற்றின தெரிஞ்ச ஒரு 2 பேர் சாட்சி சொன்னால் கூட போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நாள் யார் யார் வரப்போகிறாங்க, ரோகிணியை பற்றி என்னென்ன விஷயம் தெரியும்னு சொல்லி எங்கள் ஜூனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு கண்டிப்பாக மேடம் எப்படியாவது இந்த ஜாமீனை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரெக்வஸ்ட்டோட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அருணோட வீட்டுக்கு செல்வத்தோட ஒய்ஃபும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போகிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், செல்வம் இருக்காரல்ல அவங்களோட ஒய்ஃபு இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எதுக்கு என் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்கவும், என் புருஷனை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போன இடத்துல போலீஸ்காரவங்களோட அவங்க வீட்டிலே ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஜாமீன்லாம் கிடைக்காது, அதே மாதிரி ஜெயிலுக்கு போனாலையும் 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்கிறாங்க, அவரை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம், அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா எங்கள் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடும், கூட ஒரு பொண்ணு வேறு இருக்கா, எப்படியாவது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் புருஷனுக்காக நான் என்ன என் வேலையை ரிசைன் பண்ணணுமா, எனக்குன்னு இருந்தது என் அம்மா தான், ஆனால் முத்துவுக்காக என் அம்மாவை ஏற்றி கொலை பண்ணிட்டால அந்த செல்வம், யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்தாண்டனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் அம்மா தான் நடுவில் ஃபோன் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செய்கிற தப்பு எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு பழியை தூக்கி என் அம்மா வேலை போடுறீங்களா, என் அம்மா சாந்தி அடையினா கண்டிப்பாக உன் புருஷனுக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்கும், ஜாமீன் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து மேலே இருக்கிற பகையினால தான் நீங்கள் செல்வத்தை பழி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடவும், நீ எல்லாம் என் முன்னாடி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க, வெளியவும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க, ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்துவும் மீனாவும் வராங்க. இவங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு நீ பின்னாடி நிற்கிறியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ தாண்ட திட்டம் போட்டு என் அம்மாவை
கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நீ எதுக்காகம்மா இங்கே வந்த? இல்லைன்னு ஜாமீன் விஷயமா பேசணுன்றதுக்காக தானே வந்தேன். ஆனால் இவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காருன்னு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நீ ஜாமீனுக்காக தாம்மா நானும் ஒரு லாயரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ ஏம்மா இவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க? முதல்ல நீ கிளம்புமா வீட்டுக்கு, பாப்பா வேறு தனியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரியே சொல்லி செல்வத்தோட ஒய்ஃபை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அருண் இருந்துட்டு கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ளே வரும், முதல்ல கேட்டை சாத்திட்டு உள்ளே வா அப்படின்ற மாதிரி நம்ம அருண் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன உன் புருஷன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் சீதாவை கூட அவங்க அக்கா கூட பேச விடாமல் அருண் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. மீனாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததான் இந்த ரவி போயிட்டு அந்த நீத்துக்கு 9 லட்ச ரூபாய் ஆச்சான். அதை அந்த பில்லை போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனாலையும் இதை விட பல மடங்காக காசு வாங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஸ்ருதியோட அப்பான்றதுனால தான் நான் உங்களை சும்மாவே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அங்கே சண்டை போட்டுட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரவி வந்து நேரடியாக போயிருக்கக்கூடாது, கோர்ட்டு மூலியமாக தான் இதை பண்ணியிருக்கணும். சரி என்ன பண்ணுறது, கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் ரவியா இதை பேசி முடிச்சிருக்கான். இதில் ரவி மேலே எந்த தப்பும் இல்லை. இப்படியெல்லாம் பண்ணால் ரவியும் ஸ்ருதி எப்படிங்க மறுபடியும் ஒன்றா சேர முடியும்? ரவி வேற புரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் முத்தவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ரவி பண்ணதா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சரி, இனிமே ஸ்ருதிக்கும் நம்ம ரவிக்கும் தான் விரிசல் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி கிட்ட போயிட்டு நான் எப்படி பேச முடியும்? ஏற்கனவே அது அம்மா பேச்சும் கேட்கறதில்ல, அப்பா பேச்சும் கேட்கறதில்ல, ரவி பேச்சும் கேட்கறதில்ல. அந்த நீத்து வந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்ருதியோட அப்பா மூலியமா தான் பிரச்சனையே வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. அது இனிமேல் இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் மாறும். மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ரவியோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இந்த வீட்டில் மற்றது ரெண்டும் மட்டும் சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா அம்மா ஒன்று தான் இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க. ஆமாத்த, இந்த வீடு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களாங்க எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான். நீயும் அதைத்தானே சொன்னேன். மீனாவுக்கு என்றைக்குமே வீட்டை அழிச்சு பழக்கம் இல்லை, அணைச்சி தான் பழக்கம். தேவையில்லாமல் வாய் வார்த்தையை விடாத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற போது ரோகிணி வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை. திரும்ப 2வது டைம் கால் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுறதில்ல. 3வது டைம் அட்டன் பண்ணுற போது கட் ஆகிடுது. 4வது டைம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு பேசாமல் அமைதியாக காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி தான் பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு தடவை மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நிலாவை ரசித்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, நிலா கூட என்ன வானம் பேசுதானே, அதே மாதிரி தான் என் கூட நீ பேசலனாலையும் நிலா அது என்ன விட்டுட்டு ஓடியா போச்சு, அங்கே தானே இருக்கு, அதே மாதிரி தான் நானும் மனோஜ் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்காக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மனோஜ் கேட்டோன்னா ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் ரவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா முத்தோ, யார் என்ன சொல்லியிருந்தாலையும் உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது, உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நம்ம ரவி இருந்துட்டு முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலையும் நீ என் தம்பிடா, உன்னை எப்பறம் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. கட்டி வேற பிடிக்கிறாங்க. பார்த்தா பேக்கில் இருக்கிற பாட்டிலோட சவுண்ட் கேட்குது. இது கேட்டோன்னு முத்து மீனா எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.